Hey, good morning, everybody. Myself, Krubaran from Vivekananda IAS Academy. Today, we will conduct a session about TNBC awareness program. I think maybe most probably most of the students are awareness about TNBC. Here, we are simply differ from TNBC and our motivation because நம்ம எப்பவுமே டிஎன்பிசி அப்படிங்கிற விஷயத்த தெளிவா பார்த்திருப்போம். நம்ம எதுக்காக டிஎன்பிசி படிக்கிறோம், டிஎன்பிசில என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாங்களும் உங்களுக்கு பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதை பலமுறை பார்த்துருக்கீங்க. இந்த டைம் நம்ம பார்க்கக்கூடிய பிபிடி ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் கொஞ்சம் டிஃபரா இருக்கும். அதாவது ஏன் இந்த விஷயம் டிஃபரா இருக்கட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாம் இவ்வளவு இயர்ஸ் நம்முடைய லைஃபை எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம். ஃபர்தரா இதே விஷயத்த நம்ம மறுபடியும் ஜாப்புக்காக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் நம்முடைய முக்கியமான மோட்டோ. அப்படி ஜாப்காக கன்வெர்ட் பண்றதுக்கும் நம்முடைய எஜுகேஷனுக்கும் நடுவுல ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த கேப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாததுனால நம்ம நினைச்ச ஒரு கோல் போக முடியல அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஐ திங்க் யாரு என்ன யோசனையில் இருந்தாலும் என்ன சிந்தனையில் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர், இது நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு டெக்னிக்கல் விஷயமோ இல்லை ஒரு எஜுகேஷன் விஷயமோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம லைஃபுக்கு என்ன வேணும், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதமா நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் பார்க்கறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் விவேகானந்தா ஐஏஎஸ் அகாடமி கோபி அண்ட் நீல்கிரிஸ், நம்ம இன்ஸ்டியூட் கோபி உருவா பண்ணாம நீல்கிரிஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நான் என்னைக்கும் ஒரு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா அது காமதேனு காலேஜுக்கு. இப்போ நாங்க ஒரு 16 காலேஜஸ்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். பட் ஆனா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தது நம்ம காமதேனு காலேஜ் தான். ஃபர்ஸ்ட் நாங்க 2015ல காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகி ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சான்ஸை கொடுத்தது காமதேனு காலேஜ் தான். இன்னைக்கு எங்களுடைய இன்ஸ்டியூட் இன்னும் எந்த இடத்துக்கு டெவலப் பண்ணாலும் அந்த விஷயத்த நாங்க மறக்க மாட்டோம். அதே மாதிரி காமதேன்லயே நாங்க ஃபர்ஸ்ட் எம்ஓயு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட இண்டிவிஜுவலா சைன் பண்ணோம் அப்படின்னா அது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். அந்த சான்ஸ் எங்களுக்கு கொடுத்ததும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ரெண்டுக்கும் நாங்க எப்பவும் ஒரு நன்றி கடன்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டா இருப்போம். ஓகே, we will go to the next slide. ஓகே, why are you here? இதுதான் ஒரு சின்ன கொஸ்டின். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, நாம் எல்லாரும் யூஜி பண்ணிட்டு இருக்கோம், பிஜி பண்ணிட்டு இருக்கோம், நமக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி நடக்கு. பட் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கோவிட் டைம்ல லாக்டவுன்ல ஒரு சாதாரண ஒரு மீட்டிங் யார் எடுப்பாங்கன்னு தெரியாது, எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. பட் அரௌண்ட் ஒரு 60 மெம்பர்ஸ், ஒரு 60 பேர் இப்ப நம்ம ஆன்லைன்ல ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதனுடைய ரீசன் என்னவா இருக்கணும்? ஓகேங்களா, இது ஆன்லைன் கிளாஸா இல்லாம இருந்தால் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் நாங்க உங்ககிட்ட வச்சிருப்போம். சரி, ஓகே, என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு இல்லை, நாம கேட்கக்கூடிய ஒரே விஷயம் டிஎன்பிசி அவேர்னஸ் ப்ரோக்ராம் எஸ்பெஷலி ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் நாம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமா கவர்மெண்ட் எக்ஸாம் போகலான்னு விருப்பப்படுறோமோ அவங்க எல்லாரும் கட்டாயமாக இதை அட்டன் பண்ணி என்னதான் பேசுறாங்கன்னு பார்ப்போமே. யாரோ ஒருத்தர் பேசுறாங்கிறாங்க, அப்படி என்னதான் பேசுறாங்க, நான் ஒரு பல வருடங்கள் கடந்து வந்துட்டேன், ஒரு 1 ஹவர்ல பேசுறதுல நமக்கு என்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணலான்னு இருக்கலாம். இல்ல நமக்கு அது கிடைச்சதுன்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அது என்னங்கிற விஷயத்த நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஒரு சின்ன ஒரு 4 விஷயம். வாட் இஸ் லைஃப்? ஹவு லைஃப் வின்ஸ் யூ? ஒய் யுவர் ட்ரீம்ஸ் நெவர் வின்? டு யூ ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் லைஃப் கோல் ஃபியூச்சர்? ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆப்டா இருக்காது, ஒரு சிலருக்கு மட்டும் நான் சொல்றேன். வாட் இஸ் லைஃப்? ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா என்ன? ஹவு லைஃப் வின்ஸ் யூ அப்படின்னா எப்படி வாழ்க்கை நம்மள வின் பண்ணுது? நாம வாழ்க்கை வின் பண்றோம் அப்படின்னா நாம வாழ்க்கையை வின் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் 10th ஒரு 480 எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துட்டேன். நான் 12th 1200 1150 எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துட்டேன். இல்ல 600 550 எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துட்டேன். நான் ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயரா வரணும்னு நினைச்சா நான் வந்துட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நாம லைஃபை வின் பண்ணிட்டோம். இல்ல நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன், பட் என்னால ஸ்கூல் 3rd தான் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா லைஃப் நம்மள வின் பண்ணிடுச்சு. நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன், பட் என்னால டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் தான் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா லைஃப் நம்மள வின் பண்ணிச்சு. இல்ல நான் நினைச்ச டார்கெட்டை நான் கிளியர் பண்ணேன் அப்படின்னா நாம லைஃப் வின் பண்ணிட்டோம். இதுதான் லைஃபுக்கு நமக்கு உண்டான சின்ன வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மற்றவங்களை சொல்றேன், நான் என்னையே சொல்றேன். நான் லைஃப்ல என்னென்னவெல்லாம் ஆகணும்னு நினைச்சனோ அதெல்லாம் எதுவுமே ஆகல. அதுதான் உண்மை. லைஃப் என்னென்னவெல்லாம் நீ பண்ணணும்னு நினைச்சதோ அதுதான் லைஃப் என்ன பண்ணிட்டு இருக்கு. இதுதான் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி, ஏன் நாம நினைச்சத லைஃப் நமக்கு கொடுக்கல, பட் லைஃப் நினைச்சது நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நாம பார்ப்போம். அதுல லாஸ்டா ஒரு பாயிண்ட் போட்டிருக்கும் பாருங்க, டு யூ ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் லைஃப் கோல் ஃபியூச்சர்? உன் வாழ்க்கைக்காக நீ உன்னுடைய வாழ்க்கை நாம் எதை செய்யணுங்கிற கோல், நாம் என்ன பண்ணணுங்கிற நம்முடைய ஃபியூச்சர்,
இந்த 3 விஷயத்துக்காக நாம நம்ம வாழ்க்கையில டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா? நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், ஃபங்க்ஷனுக்கு போறோம், மற்ற விஷயங்கள் அதை பத்தி நான் எதுவுமே பேசல. நம்முடைய லைஃப்ல நான் இந்த கோலை ரீச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எல்லாரும் இப்போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ், எம்பில், வாட் எவர் இருக்கீங்க. நாம மேக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பிறந்தப்ப நமக்கு இருந்த ஒரு ஆசை இல்லை. 6th படிக்கும்போது இருந்த ஒரு ஆசை இருந்திருக்காது. ஒரு 10th 11th 12th படிக்கும்போது நான் மேக்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, மேக்ஸ் நல்லா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், வேற டிபார்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் கடைசிக்கு ஸ்டோரி எழுதியாவது ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பட் மேக்ஸ்ல அந்த விதமான சான்ஸ் இல்லை. யாரெல்லாம் மேக்ஸ் தெரியுதோ இல்ல யாருக்கெல்லாம் மேக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க மட்டும்தான் மேக்ஸ் எடுத்துருக்க முடியும். பட் இந்த மேக்ஸ்ல இருந்து நாம அடுத்தது நம்முடைய லைஃப்பை எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்? நமக்கு இது வரைக்கும் தேவை எஜுகேஷன், ஒரு நல்ல நாலேஜ், ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆப்ஸ்ல நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஓகே, குட். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நல்ல பணம், நல்ல நமக்கு உண்டான ஒரு சம்பாதனை, நம்மளுடைய லைஃப்ல வந்து நாம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும், எப்படியெல்லாம் போகணும், நாம் எந்த ஒரு பவருக்கு போகணும், எந்த ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதா வந்து நம்ம லைஃப்க்கு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் கோல். அதுக்கு நம்ம போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஒரு சின்ன கொஸ்டின். வாழ்க்கையில நாம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஜெயிக்கிறதுக்கு ஒரு முறையாவது முயற்சி செஞ்சியா? இது ஒரு சின்ன கொஸ்டின். ஓகே, என்ன இந்த கொஸ்டின் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய எஜுகேஷனும் நம்முடைய லைஃப் வின் பண்றதுக்கும் ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு. அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம லைஃப்ல வின் பண்றது அப்படிங்கிறது எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு பியூர்லி இருக்கக்கூடிய நாலேஜ், லைஃப் அப்படிங்கிறது நாலேஜ் வித் மணி. இந்த ரெண்டு தான் நமக்கு எஜுகேஷனுக்கும் லைஃபுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேப். ஓகே, இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் 10th முடிச்சேன், நான் 12th முடிச்சேன், நான் யூஜி முடிச்சேன், நான் பிஜி முடிச்சேன். 10th நல்ல மார்க், 12th நல்ல மார்க், நான் யூஜியில் நல்ல மார்க், பிஜியில் நல்ல மார்க். ஓகே, எவ்ரி திங் இஸ் குட். எல்லாம் ஒரு நல்ல காலேஜ், ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், நல்லா எடுத்திருக்கீங்க. அதை பத்தியான விஷயங்கள் நான் இதுல பேசல. நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, ஆஃப்டர் தட் இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் பணம் சம்பாதிக்கணும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சார் எனக்கு டீச்சிங் தான் பேசணும். ஓகே, தப்பே கிடையாது. டீச்சிங்லயும் நமக்கு இன்னைக்கு டெட், டிஆர்பி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நம்முடைய இவ்வளவு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணதை இருக்கக்கூடிய எஜுகேஷனை மணியா கன்வெர்ட் பண்றதுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜை நாம ஏர்னிங்காவும் இன்கமாவும் கன்வெர்ட் பண்றதுக்கு நாம லைஃப்ல என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய கோச்சிங், இல்ல ரயில்வே கோச்சிங், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கோச்சிங், இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் கோச்சிங், தமிழ்நாடுடைய பப்ளிக் சர்வீஸ் கோச்சிங், போலீஸ் எக்ஸாம் உடைய கோச்சிங், இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் உடைய கோச்சிங்ல இருக்கு. இது ஒன் சைடு. அதே அடுத்த சைடு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, செகண்ட் சைட்ல நமக்கு டீச்சிங் சைட்ல நமக்கு பிஜிடிஆர்பி இல்ல பிஎட் முடிச்சு இங்க எழுதக்கூடிய எக்ஸாம், இல்ல நார்மலா கவர்மெண்ட் எழுதக்கூடிய எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் நமக்கு டீச்சிங்லயே மேல போறதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. நம்முடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் நம்முடைய யூனிவர்சிட்டி சிலபஸ்க்கு அப்பாற்பட்டு நாம நம்முடைய லைஃபை ஒரு 21 இயர்ஸ்லயும் ஒரு 23 இயர்ஸ்லயும் இருக்கக்கூடிய எஜுகேஷன் நாலேஜை நாம மணியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறோமா? அந்த கேள்விதான் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இதுக்கு யாருக்காவது ஏதாவது பதில் இருக்கு, சார் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன், நான் அது கிளியர் பண்ணியிருக்கேன், அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல பிங் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, ஓகே. இப்ப எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுங்கிறக்காக தான் நான் படிக்கிறேன். என்னுடைய லைஃப் எனக்கே தான் இருக்கணும். நான் வந்து எங்க மாமா சொல்றது, அத்தை சொல்றது, சித்தப்பா சொல்றது, சித்தி சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு எங்க அப்பா அம்மா சொன்னா கேட்பேன். நான் இப்படிதான் இருப்பேன். நான் காலேஜுக்கு போனா காலேஜ்ல இருக்கிறவங்க சொல்றக்கூடிய ஒர்க்கை செய்வேன், நான் அதுக்கு ஒபே பண்ணுவேன். இது எல்லாரும் காமனா இருக்கக்கூடிய மேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு திங்கிங். நானா தேவையில்லாம யாரையும் பேச மாட்டேன். பட் என்ன யாரும் தேவையில்லாம பேசினா நான் ஏற்றுக்க மாட்டேன். என் வாழ்க்கை என் கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் எல்லா ஹியூமன் பீயிங்குமே வாழ்றோம். ஈவன் ஒருத்தருடைய வாழ்க்கை அவர் கையில இல்லைன்னா கூட அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருப்பார். நாமளும் அதே திங்கிங்ல தான் இருக்கும். பட் நம்ம லைஃப், நம்முடைய இயர்ஸ், நம்முடைய ஏஜ் எப்படி நம்மளை கன்வெர்ட் பண்ணி இது நம்ம வாழ்க்கையில தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதா ஒரு ஏஜ் கிரைட்டீரியா போட்டிருக்கேன். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் 3 வருஷம் நம்மள எல்லாரும் எடுப்பாங்க, கொஞ்சுவாங்க, நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் போகும். முதல் 3 ஆண்டுகள் அதுல நமக்கு ஓடிடுது.
தேர்ட் ஸ்டாண்டர்ட் போனோன்னா சம்மந்தமே இல்லாத ப்ரீகேஜின்னு ஒன்று புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கோர்ஸ்ல கொண்டு போய் நம்மளை சேர்த்துவாங்க. இன்க்ளூடிங் என் பையன் பொண்ணையும் நான் அதில் தான் சேர்த்திருக்கேன். ப்ரீகேஜி போய் படிக்கிறாரு. அவங்களுக்கு 4th இயர் வரும்போது எல்கேஜி யூகேஜி அப்படிங்கிற ஒரு 2 வருஷம் ஆப்ஷன் போயிடுது. அவங்களுடைய 6th ஏஜ் ஆஃப் 6 வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போறாங்க. அடுத்து 10 வருஷம் எப்படி போனே தெரியாது. 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வருவான். அப்ப பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஆசிலேஷன் வரும், 6th எந்த ஸ்கூல் சேர்க்கலாம் அப்படின்னு. 10 வயசுல கொண்டு போய் அவனை 6th ஸ்டாண்டர்ட் சேர்த்துறாங்க. அவன் 10th வரைக்கும் முடிக்கிறான். 15 வயசு முடிஞ்சிருக்கு. திரும்ப 15 வயசுல அவனை கொண்டு 11th 12th படிக்க வைக்கணுங்கிறாங்க. 17 வயசுல 11th 12th முடிச்சிடறான். எனி காலேஜ் எனி டிபார்ட்மெண்ட் அண்டர் கிராஜுவேட் முடிக்கிறான். 20 வயசு முடியுது. ஒரு சிலர் பிஜி போறாங்க, ஒரு சிலர் எம்ஃபில் போறாங்க. ஓகே, அப் டு 23 இயர்ஸ் வந்து போகுது. இந்த 23வது வருஷத்துக்கு அப்புறம், இந்த 23வது வருஷம் போது எஸ் அ மேல் அவன் ஒரு பையனாக இருந்தால் அவன் கண்டிப்பா ஒரு 26 27 வரைக்கும் கட்டாயமா ஒரு ஜாப் வாங்கிட்டு அவனுடைய ஃபேமிலி அவனே ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டாலேயாவது அவன் ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது ஒருத்தர் ஜாபுக்கு போறான். அதுவே ஒரு பொண்ணா இருக்கும்போது 21 வயசு முடியும் போது நம்ம ஊர்ல நார்மலா அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. 23 போது பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பதட்டம் வந்துடும். ஐயோ, இன்னும் பொண்ணு கல்யாணம் ஆகல, எங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, தம்பி பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, மாமா பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்படியே நாம கம்மிட்டு இருந்தாலும் சுத்தியோர் இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டு வந்து அலைன்ஸ் வரிசையா கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுக்கு மேல இதை விட்டா இதுக்கு அருமையான மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது, இதை விட்டா அருமையான பொண்ணே கிடைக்காது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல நமக்கே தெரியாம செட் பண்ணுவாங்க. அந்த 24 25 வயசுல வித்தவுட் ஜாப்ல நமக்கு மேரேஜ் ஆனாலோ இல்லை, நாம மேரேஜ் ஆகும்போது நாம ஒரு பிரைவேட்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்தையோ வேலையில இருந்து நம்ம கல்யாணம் ஆகி சுவிட்ச் ஓவர் ஆகும்போது நாம அந்த இடத்த ரிசைன்மெண்ட் இன்னொரு இடத்துக்கு போனாவோ, அதுக்கப்புறம் அப் டு பிறந்ததுல இருந்து 25 வயசு வரைக்கும் நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு வந்திருப்போம். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் அந்த 25 வயசை தொடும்போது நமக்கு மேரேஜ் அப்படின்னு வரும்போது அப்ப நம்ம ஒரு ஜாப்லெஸ்ஸா இருக்கோம் அப்படின்னா மேரேஜ் ஒண்ணுதான் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். வேற ஆப்ஷனே அங்க கிடையாது. ஏபிசிடி 4 ஆப்ஷனும் இல்லை, ஒரே ஆப்ஷன் சிங்கிள் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான், மேரேஜ் தான். இது முடிக்கும் போது நம்முடைய வேலை ஒரு விஷயம் ஒண்ணு, நாம கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் ஸ்டப்பன்னா நிக்கலாம், நாம யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இல்ல நாம அதுவே கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல, நாம ஒரு பிரைவேட்ல இருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு நாம தாக்கு பிடிக்கலாம். இல்ல அதுவும் இல்ல, எனக்கு ஜாப் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்முடைய லைஃப், அதன் பிறகு நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கா இல்லையா. நெக்ஸ்ட் லைஃப். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்ப சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில் இருக்கா இல்லையா. ஓகே, இது நமக்கு லைவ் இன்ட்ராக்ஷன் கிளாஸா இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் எத்தனை பேர் இருக்குன்னு கை தூக்கி சொல்லிருக்கலாம், எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லிருக்கலாம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஆன்லைன் மோடாவது உங்க காலேஜ் வந்து எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் இதுக்காக ஃபோன் பண்ணி சார் இந்த டேட்ல வச்சுக்கலாம், இந்த டைம் வச்சுக்கலாம், என்ன டாபிக் என்ன எல்லா விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க. நான் இருக்கக்கூடிய மற்ற காலேஜஸ்ல எல்லாம் இந்த ஒரு சான்ஸ் கூட ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கல. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கா இல்லையா. இப்ப நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், என் வாழ்க்கை என் கையில தான் இருக்கு, யார் சொன்னாலும் நான் கேட்கணுங்கிறதுல. காலேஜ் போனா அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி சொன்னா கேட்டா போதும், வீட்டுக்கு போனா அப்பா அம்மா சொன்னா கேட்டா போதும், வேற யாரு சொன்னாலும் கேட்கணும் இல்லைன்னு தான் இருந்தேன். பட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜ், அதாவது நம்ம யூஜி பிஜி முடிக்கிற வரைக்கும் நாம ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். அது முடிச்ச ஒரு 1 இயர் 2 இயர்ல நம்ம என்ன ஆகும், ஒரு எம்ப்ளாயி ஆகிறோம். நம்ம இடத்துல எம்ப்ளாயியா இருக்கோம், நல்ல எம்ப்ளாயியா இருக்கும், ப்ரொமோஷன் ஆகிறோம், அடுத்தடுத்த போஸ்டிங் வரும். இது எல்லாம் முடியும் போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தால், மேக்சிமம் முக்கியமா சொல்றேன், அது நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே குடும்ப தலைவியா மாறுவாங்க, அம்மாவா மாறுவாங்க, அந்த குடும்பத்தினுடைய முக்கிய பங்கா மாறுவாங்க. அதுவரை அவங்க படிச்சுட்டு வந்த 20 ஆண்டு காலமாக, அவங்களுடைய 23 வயசுல 20 ஆண்டு காலம் படிச்சிருக்காங்க. அந்த 20 வயது படிப்பை அவங்க கன்வெர்ட் பண்ண மறந்ததுனால என்ன ஆகுறாங்க அப்படின்னா, சாதாரணமா தன்னுடைய வாழ்க்கை ஒரு இடத்துக்கு போய் நின்றுது. அந்த விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினா தான் அடுத்து நான் டிஎன்பிசி பத்தி சொல்றது உங்களுக்கு புரியும். ஓகே, குட். இப்போ 80 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாங்க. ஓகே, எல்லாரும் காமனா நம்மள நாமளே அறியாம, நமக்கு நாமளே தெரியாம நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கிறது தவிர எதை வேணா சொல்லு நான் செய்யறேன், ஐயோ படிக்கிறதுனா நமக்கு செட் ஆகாதப்பா, படிச்செல்லாம் வேலைக்கா வாய்ப்பே இல்லை இப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நார்மலா நாமளே என்ன சொல்றது, நம்மள நாமளே கௌரவப்படுத்திக்கிறக்கா இல்ல நம்மள நம்மளே ஏமாத்திருக்கான்னு தெரியாம நம்ம சொல்லக்கூடிய விஷயம். எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எடுத்தோன்னு ஒரு மாய பிம்பை பாக்குறாங்க. அதாவது எத்தனை பேர் எழுதுறாங்க, 15 லட்சம் பேர் எழுதுறாங்களா, ஐயோ 15 லட்சம் பேரோட எல்லாம் போட்டி போட்டு என்னால படிச்சு பண்ண முடியாது. 10 லட்சம் பேர் எழுதுறாங்களா, படிச்செல்லாம் நம்மளால பண்ண முடியாது. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, குறிப்பிட்ட புக்கை கொடுங்க, அந்த புக்ல படிச்சு நான் சென்டம் முடிக்கிறேன், ஐ எம் ரெடி. ஆனா எங்கிருந்தா வரக்கூடிய கேள்வி, ஜெனரல் நாலேஜ் இதெல்லாம் எனக்கு பத்தாது. இந்த மாதிரி நிறைய பேர் நம்மள நாமளே நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து நாம ஒரு சில வாய்ப்புகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்ப்போம். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் படிக்கிறது மட்டும்தான்.
படிக்கிறத தவிர நமக்கு வேற எந்த விஷயமும் தெரியாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேப்பர் வந்து எல்லாவுடைய ஜேர்னல்லையும் வந்திருக்கு, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சாதனையாக நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நேஷனல் லெவல், தமிழ்நாடு லெவல், யூனிவர்சிட்டி லெவல்ல வந்தாலும் நம்ம சாதனை எடுத்துக்கலாம், தப்பு சொல்ல. இல்ல நான் ஒரு யூனிவர்சிட்டியுடைய கேப்டனா இருக்கேன், நான் ஒரு காலேஜ் உடைய கேப்டனா இருக்கேன், வேற ஏதாவது ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ்ல நான் இருக்கேன், நான் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் வாங்கியிருக்கேன், ஓகே, அதையும் நம்ம எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அப்படி இருக்கிறவங்க அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி அதுல போலாம். பட் ஒரு காலேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் 3000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கேட்டகரியில ஒரு 30 பேர் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அந்த 30 பேரை நம்ம அப்ரிசியேட் பண்ணும். கடவுள் அவங்களுக்கு கொடுத்த திறமையும் அவங்க தாங்கிட்டு இருக்கக்கூடிய திறமையும் வலுப்படுத்தி இருக்காங்க. அந்த வலுவின் உண்டான விஷயம் கல்விக்கு அப்பாற்பட்டு வேறொரு விஷயத்தில் சாதிக்கக்கூடிய திறன் அவங்க கையில இருக்கு. அதை நாம தப்பே சொல்லு. பட் மீதி இருக்கக்கூடிய 3000 பேருக்கு அந்த 30 பேரை தவிர மீதி இருக்கக்கூடிய 2970 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல தேர்வுகள், பல விஷயங்கள், பல விஷயத்த முடிச்சு எஜுகேஷன்ல மட்டும்தான் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் படிப்பு தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் நம்ம எழுதின ஃபர்ஸ்ட் மிட் டேம், செகண்ட் மிட் டேம், தேர்ட் மிட் டேம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 160 பேப்பர் கிளியர் பண்ணியிருக்கோம். நம்ம அதே 9th 10th படிக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு 7 சப்ஜெக்ட், இங்கிலீஷ், தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் வந்திருக்கும். நிறைய மாடல் எக்ஸாம், ரிவிஷன் டெஸ்ட் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமே ஒரு 168 பேப்பர் முடிச்சிருக்கும். குறைந்தபட்சம் 500 பேப்பர்கள் கிளியர் பண்ண ஒருத்தர் மட்டும்தான் காலேஜுக்குள்ளேயே என்ட்ரி ஆகலாம். அப்போ 500 பேப்பரையும் முடிச்சிருக்கான் அப்படின்னா அவன் என்னதான் பண்ணிருக்கணும்? கட்டாயம் அவன் எஜுகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அவனுடைய திறமை அவன் வாழ்நாள்ல அவன் 18 வயசுல அவன் செஞ்ச சாதனை என்ன அப்படின்னா 500 பேப்பரை பாஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கான். அவன் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆனது எங்க மூவ் ஆயிருக்கான்? கட்டாயமா காலேஜ் தான் மூவ் ஆயிருக்கான். காலேஜ்ல என்ன பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் இன்டர்னல், செகண்ட் இன்டர்னல், தேர்ட் இன்டர்னல், மாடல் எக்ஸாம், செமஸ்டர். இதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர். செகண்ட் செமஸ்டர், தேர்ட், 4, 5, 6, 6 செமஸ்டர் இதே விஷயத்தை முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு 300 பேப்பர் முடிச்சுட்டு தான் வராங்க. அப்போ 21 வயசு முடியும் போது கிட்டத்தட்ட 800 பேப்பரை ஒரு கெப்பாசிட்டி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலாம் சரி, எப்படி படிச்சிருந்தாலும் சரி, நல்லா மார்க் எடுத்திருந்தாலும் சரி, அரியர் வச்சு கிளியர் பண்ணியிருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபி, அது நமக்கு இங்க இஷ்யூ கிடையாது. இதை முடிச்சதுதான் அவனுடைய சாதனை. 20 வயசு அப்படிங்கும் போது 800 பேப்பர் கிளியர் பண்ண ஒருத்தனாலதான் என்ன பண்ணிருக்க முடியும்? ஒரு யூஜி டிகிரி வாங்கியிருக்க முடியும். இது நாம தாராளமா பெருமையா சொல்லிக்கலாம், பெருமையா சொல்லாமையெல்லாம் இல்ல. பட் ஏன் நாம அதை பெருமையா சொல்றது இல்ல அப்படின்னா நிறைய பேர் அதை எப்படி முடிச்சாங்க அப்படிங்கிறத விஷயம். 10th ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 12th ஒரு நல்ல மார்க், யூஜில ஒரு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், இல்ல ஒரு காலேஜ் உடைய டாப்பர் அப்படி முடிக்கும் போது அவங்க சொல்லும் போது நான் டிஸ்டிங்ஷன், நான் டாப்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட ஆட் பண்ணி சொல்றாங்க. அது இல்லாதவங்க நான் யூஜி முடிச்சேன் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பட் யார் எப்படி முடிச்சிருந்தாலும் இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சமர்ப்பணம். அவ்வளவுதான், நமக்கு அறிவு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு. இந்த அறிவுடைய பரிசை நம்ம எங்க சமர்ப்பணமா பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் மணி, இருக்கக்கூடிய அறிவை நம்ம பணமா மாத்தணும். 800 பேப்பர் பாஸ் பண்ண ஒருத்தன் அடுத்தது 200 கேள்வி 800 கேள்வி பேப்பர், அதாவது கொஸ்டின் பேப்பரையே கிளியர் பண்ணியிருக்கான். அடுத்து அவனுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர், அந்த ஒரே கொஸ்டின் பேப்பர்லயும் அவனுக்கு என்னதான் இருக்கு? வெறும் 200 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ நம்ம லைஃப்ல நாம படிச்சதை தவிர வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கோம்? ஓகே, சரி, அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம பார்த்தோம். நம்ம ஃபுல்லா படிக்கிறது மட்டும் தான் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட 800 தேர்வுகள் தேர்ச்சி பெற்ற ஒருவன் தான் யார் அப்படின்னா ஒரு யூஜி டிகிரி முடிச்ச ஒரு மாணவன். ஒரு மாணவன் மாணவி யாரா இருந்தாலும் 800 தேர்வுகளை முடிச்சீங்கனாலதான் என்ன பண்ணிருக்க முடியும்? கட்டாயம் நாம விஷயத்தை பண்ணி. இப்போ இழந்த நாட்களை எப்படி மீட்பது அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இழந்த நாட்கள் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆஸ் மணி. நான் இதுவரை பணம் அப்படிங்கிற ஒரு நாலேஜில் இல்லாமே இருந்துட்டேன். எனக்கு இருந்த விஷயம் என்ன? 10th ஒரு மார்க் எடுக்கணும், 12th ஒரு மார்க் எடுக்கணும், காலேஜ்ல செமஸ்டர்ல ஒரு பர்சன்டேஜ் எடுக்கணும். இந்த 3 மட்டும் தான் பண்ணிட்டே இருந்தோம். நல்லா புரிஞ்சுங்க, நாம ஒரு செடிக்கு போடக்கூடிய உரமாகட்டும், நம்ம டெய்லியும் அந்த தோட்டத்துக்கு கட்டக்கூடிய தண்ணி கட்டுறதாகட்டும், அதுக்கு பராமரிப்பு பண்றதாகட்டும், அதனுடைய கூடு மற்ற விஷயங்கள் அதை சுத்தம் பண்றதாகட்டும், வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த செடியை நல்லா வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கு. பட் ஆனால் நம்முடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன பண்ணா அந்த செடியில காய்க்கக்கூடிய காய்கனியை நாம விற்று நாம அதை ஒரு விலையா மாத்தி நாம அதை பணமா கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் நம்முடைய விஷயம். இப்ப என்னுடைய கேள்வி என்ன பண்ணா நாம 23 வருஷம் 22 வருஷம் பல வருடங்களாக நாம படிச்சு நாம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நாலேஜை நாம எப்படி பணமா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம். இந்த பணமா கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எப்ப வந்திருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட
காலகட்டத்திலேயே வந்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 வயசுலயும் விஷயம் தோணி இருக்கணும். நீங்க எல்லாரும் நிறைய சொல்லுவீங்க, யூஎஸ்ல சைனாவில எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசான அந்த பையனை வெளியே நிறுத்துவாங்க, எங்க அப்பா அம்மா கூட வச்சு மாட்டாங்க. அப்பெல்லாம் நம்ம நிறைய ஸ்டோரியில பாத்துட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அவங்க அப்பா அம்மா கூட வச்சுக்க மாட்டாங்களா இல்ல, 15 வயசு ஆகும்போது அவன் பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்பான். பட் இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னும் நம்ம பணத்தை நோக்கி ஓடாமல் இருக்கும். சரி, இப்போ நம்ம இதைய பணமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம், அப்பா அம்மா நமக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம். இல்ல நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஜாப் கிடைக்குது அப்படின்னா நம்ம அந்த ஜாப்ல போய் ஜாயின் பண்ணலாம். அந்த ஜாப்னுடைய ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் மத்ததெல்லாம் எப்படி இருக்கும், நாம ஒரு லைஃப்ல எந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கறத யோசிக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம கமிட்மெண்ட்டே இல்லாத காலகட்டங்கள்ல நாம எப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவை நாம பணமா மாற்றலாம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் சம்பளம். இதுதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது. நான் சொன்ன விஷயம் இல்ல, சாதாரணமான எக்கனாமிக்ஸ் டைம் சொல்லக்கூடிய ஒரு சர்வே. 78% ஆஃப், அதாவது 78% மாணவர்கள் தன்னுடைய அறிவை பணமாக மாற்றத்திற்கு கூடிய ஒரே கருவி சம்பளம். அவ்வளவுதான். இதை தவிர வேற மாற்று வித்தியாசமே கிடையாது. அடுத்தது, ஒரு சாதாரண, அதாவது ஒரு நடுநிலை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, 2 ஆசை தான் அவனுக்கு. கை நிறைய சம்பளம், ஒரு அதிகாரம். இந்த 2 விஷயம் தான் அவனுக்கு தேவை. அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம எங்க போய் உட்காந்தா வரும் அப்படின்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல உட்காந்தா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளுக்கு ஒரு பவர் இருக்கு, எஸ்ஐக்கு ஒரு பவர் இருக்கு, இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பவர் இருக்கு, டிஎஸ்பிக்கு ஒன்னு இருக்கு, எஸ்பிக்கு ஒன்னு இருக்கு, ஐஜிக்கு ஒன்னு இருக்கு. பல செக்டார்ல இருக்கு. நாம இதுல எந்த இடத்துக்கு போனாலும் பவர் தான். அதாவது அடிமட்ட போலீஸ்ல இருந்து வேற வரைக்கும் எங்க போனாலும் பவர் தான். அந்த பவர் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒண்ணு நமக்குள்ள இருக்கணும். அடுத்த விஷயம், அதற்குண்டான சம்பளம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது 2 விஷயம் இருக்கணும். இந்த இழந்த நாட்களை எப்படி மீட்பது அப்படின்னு நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நாம் அனைவரும் கற்று தேர்ந்து ஒரு அறிவுடைய மாணவனாக, ஒரு அறிவுடைய ஒரு இளநிலை பட்டம், முதுநிலை பட்டதாரியாக நாம் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறோம். ஆனால் இதை பணமா மாத்திரக்கு நாம் இவ்வளவு நாள் யோசிச்சிருந்தோம் அப்படின்னால் இழந்த நாட்கள்ல நல்ல நாட்கள். ஒருவேளை நம்ம அதை பணமா மாத்திரக்கு யோசிக்கல அப்படின்னால் அது இழந்த நாட்களாக இருக்கும். அதை நம்ம எப்படி மீட்டுறது அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் சம்பளம். அந்த சம்பளத்துக்கு நம்ம எந்த வேலையை நோக்கி போவோம், எந்த மாதிரியான வேலையை நம்ம கையில் எடுப்போம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம அப்படியே இந்த ஸ்லைடை க்ளோஸ் பண்ணிட்டு அதுல 3 அப்படின்னு சொல்லி பிபிடி இருக்கும், அந்த பிபிடி ஓப்பன் பண்ணுவோம். இந்த பிபிடி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டுங்க. நான் அனுப்பிச்சதுல 3 அப்படின்னு சொல்லி ஒரு பிபிடி இருக்கும், அந்த 3ல 3 ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, இப்போ ஒண்ணு இல்லைங்க, நான் இது வரைக்கும் எதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் அந்த விஷயத்த பேசினேன் அப்படின்னா, நான் எடுத்தோன்னே காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு பேசினேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் ஓகே ஓகே ஆஸ் யூஸ்வல் நமக்கு எப்பவும் போல ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்கிற விஷயத்த நீங்க எடுத்துக்கீங்க. இப்போ நான் அதை எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம ஏரியா மக்கள் கிட்ட இல்ல. நார்மலா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஒரு அடுத்த ஒரு ரொம்ப மிகப்பெரிய சிந்தனை இருக்கும், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம மக்கள் நம்மளை எப்போ அதே மாதிரி பேசுறது இல்ல, நம்ம யாரும் சிறுமிப்படுத்த அடுத்து வைக்க மாட்டாங்க. நமக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு இது வேணும். நான் ஒரு டிகிரி முடிச்சுவேன் அப்படின்னா நான் 800 தேர்வுகள் தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் அப்படிங்கிற ஒரு கெத்து நமக்குள்ள வேணும். நான் ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன்னா சாதாரணமா யாருனாலும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிகிரி முடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸே வராதவங்க மேக்ஸை தொட மாட்டாங்க. நிறைய பேர் வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாம எல்லாத்தோட ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், ஒரு டஃப்பான டிபார்ட்மெண்ட், யாருனாலையும் விருப்பம் இல்லாதவங்க எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் இங்கிலீஷ் தான் படிச்சேன். நான் நான் பிளஸ் 2 படிச்சேன் சயின்ஸ் குரூப். எனக்கு மேக்ஸே வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வந்தேன். சோ அந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உண்டான ஒரு பெருமை, மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய நாலேஜ் இருக்கு. சரி, ஓகே. இப்போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க மத்தவங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறக்கும்
மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேக்ஸ் அண்ட் அதர்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு. அது ஏன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேக்ஸ் மட்டும் நான் தனியா சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த கவர்மெண்ட் ஜாப் வேணாலும் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஜாப் கூட வேண்டாம், பிரைவேட் செக்டார் கூட எடுத்துக்கங்க, சிடிஎஸ் டிசிஎஸ் வாட் எவர் இட் மேபி, எதை வேணாலும் எடுத்துக்கங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம், யார் ஒருத்தர் மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க அங்க இருக்கக்கூடிய ஆப்ஸ் ரீசனிங் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த கட்டாயமா கிளியர் பண்ணுவாங்க. சரி, ஓகே சார், நான் ஸ்ட்ராங்கா இல்லை, ஆனா நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா வென் கம்பேர் வித் அதர்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் மற்றவங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயத்த டச் பண்ணுவாங்க. பட் மேக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் மற்ற நாலேஜ் காமனா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது இங்கிலீஷா இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜா இருக்கட்டும், ஜென்ரல் சயின்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காமன் நாலேஜ் தான் இருக்கும். பட் யாரெல்லாம் மேக்ஸ் முடிச்சீங்களோ உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள ஒரு நாலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கோயில்ல டெய்லி சாமி பூஜை பண்ணிட்டு இருந்தா அந்த சாமிக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்களோ, அதே மாதிரி தினசரி 6 செமஸ்டராகவும் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 18 இன்டர்னல்ஸும் நம்ம மேக்ஸ்ல தான் எழுதியிருக்கோம். ஒவ்வொன்றுக்கு 6 பேப்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட நீங்க ஒரு 100 பேப்பர் இன்டர்னல்ஸே முடிச்சிருக்கீங்க. செமஸ்டர் எடுத்துட்டீங்கனாலும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 36 கொஸ்டின்ஸ் 36 பேப்பர்ஸ் நீங்க வந்து செமஸ்டர்லயே முடிச்சிருக்கீங்க. ப்ராஜெக்ட் எல்லாமே மேக்ஸ்லயே இருக்கிறதுனால வேற அதர் டிபார்ட்மெண்ட்ல யாரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போத் பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் எதை ஃபேஸ் பண்ணாலும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின் தப்பா கூட போடல, நம்ம கரெக்டா கூட பண்ணலனாலும் பரவாயில்ல, மத்தவனால 20% அதுக்கு டெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சீங்க அதே கொஸ்டின் 80% கண்டிப்பா டெஸ்ட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராப்ளி இருக்கக்கூடிய 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை கரெக்டா போட்டுருவாங்க. இதுதான், நீங்க இது மட்டும் இல்லைங்க, சிடிஎஸ் மற்ற விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, இந்த பிரைவேட் ஜாப் ஆர் இந்த கவர்மெண்ட் ஜாப், யாரெல்லாம் மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு ரயில்வேல போயிருக்கீங்க, யூபிஎஸ்சி, இன்சூரன்ஸ், போஸ்டல், போலீஸ் எக்ஸாம், நார்மலா நடக்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் எதை எடுத்துட்டீங்கனாலும் யார் ஆப்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுடைய கிளியரன்ஸ், அதாவது எக்ஸாம்ல கிளியர் பண்ணவங்களுடைய பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நினைச்சிருக்கீங்க. 20 வருஷமா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அப்படின்னா, யாரெல்லாம் மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த கொஸ்டின் என்ன, சரி நான் மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன் பட் நான் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேன். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. என்ன அப்படின்னு பாருங்க, நீங்க எந்த பிரைவேட் செக்டர் எடுத்தாலும் அவன் என்னென்ன கேட்பான், நமக்கு இங்கிலீஷ் கேட்பான், அடுத்தது மேக்ஸ் கேட்பான், நல்லா பர்சனாலிட்டியா இருக்கியான்னு கேட்பான், நல்லா வந்து குரூப் டிஸ்கஷன் பண்றீங்களான்னு கேட்பான், டக்கின் பண்ணிருக்கீங்களா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கா, அத்தனை கொஸ்டினும் கேட்பான். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா பிரைவேட் செக்டார்லயும் மேக்ஸ் முடிச்சவங்களும் நமக்கு கூட அடிஷனலா இங்கிலீஷ் நாலேஜ் தேவைப்படுது. போத் இங்கிலீஷ் மீடியத்திலேயே முடிச்சுட்டு வந்திருக்கேன் நான் மேக்ஸ் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. இல்ல சார் நான் தமிழ் மீடியத்துல பண்ணிட்டு வந்திருக்கேன் பட் நான் மேக்ஸ் எடுத்திருக்கேன், நான் மேக்ஸ்ல ஸ்ட்ராங் பட் எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா ஒரே விஷயம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஏன் அதை ஒரே விஷயம்னு சொல்றேன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனும் கம்பல்சரி கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் நம்முடைய இந்தியாவில் நடக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நார்மலா நடக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனியுடைய எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பியூர்லி நமக்கு 100% அது வந்து த்ரூ இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. சோ ஒருத்தருக்கு மேக்ஸ் நாலேஜ் இருக்கு, அடிஷனலா அவனால வந்து தமிழ் இருந்தா நான் உள்ள போயிடுவேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஏன் சார் அதை மட்டும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுல தான் இருக்கும். ஒரு மேக்ஸ் கொஸ்டினே கேட்டிருக்காங்க அப்படின்னா மேல இங்கிலீஷ்ல இருக்கும், கீழே தமிழ் இருக்கும். நம்ம பார்த்து எது போடுறோமோ, நமக்கு எது விருப்பப்படுறோமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஃபார் காலேஜ் மேக்ஸிமம் காலேஜ் நோக்கி படிக்கிறீங்க, நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ், எம்ஃபில் மேக்ஸ், பிஹெச்டி மேக்ஸ். இதுதான் நம்முடைய காலேஜ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய கிரைட்டீரியா. பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி, இந்த 4 விஷயம் நம்ம கையில் இருக்கக்கூடிய காலேஜ் ஜாப்காக எடுக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம், நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஓகே, ஃபார் ஸ்கூல் இதுவே என்ன பண்றோம், பிஎஸ்சி மேக்ஸ் முடிக்கிறோம், பிஎட் வரும், அடுத்து எம்எஸ்சி மேக்ஸ், எம்எட். இது நமக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஜாப். நம்ம காலேஜுக்கு போகக்கூடிய நம்முடைய ப்ரிப்பரேஷன் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி. ஃபார் ஸ்கூல் ஜாப்க்கு பிஎஸ்சி, பிஎட், எம்எஸ்சி, எம்எட். இது நம்ம ஸ்கூல்
ஜாப்ஸை நோக்கி போகக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தை நோக்கியும் நம்ம பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல ஒரு 10 லட்சம் மேக்ஸ் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா இந்த 10 லட்சம் மேக்ஸ் கேண்டிடேட்ல குறைந்தபட்சம் 9 லட்சம் மேக்ஸ் கேண்டிடேட் எண்ணங்கள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா நான் ஒரு மேக்ஸ் ஸ்டாஃப் ஆகணும், ஒரு மேக்ஸ் டீச்சர் ஆகணும், ஒரு மேக்ஸ் ஸ்டாஃப் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் நமக்கு கிடைச்ச நாலேஜ். அந்த நாலேஜை நம்ம அப்படியே டைரக்டா கன்வெர்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில விஷயத்தை இருக்கிறத நம்ம உள்வாங்கிறது ஒன்னா இருக்கும், கன்வெர்ட் பண்றது வேறையா இருக்கும். ஒரு சிலது உள்வாங்கினது அப்படியே நேரா கன்வெர்ட் பண்றோம். இதுதான் காலேஜுக்கும் ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம உடைய ப்ரிப்பரேஷன், நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, அபார்ட் ஃப்ரம் டீச்சிங், இதுதான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேக்ஸ்க்கு, இங்கிலீஷ்க்கு, தமிழ் இது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ் தான் படித்தேன், பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், டீச்சிங் ஸ்டாஃப், பிஏ தமிழ், எம்ஏ டீச்சிங் ஸ்டாஃப், எல்லாரும் இந்த ஒரு டீச்சிங் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் டீச்சிங் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அபார்ட் ஃப்ரம் டீச்சிங் அப்படின்னா அவன் பயக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் எல்லாரும் பயப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகாம், பிபிஏ, பிசிஏ எது வேணாலும் படிச்சிருக்கட்டும், எல்லாத்துக்கும் காமன் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் ஆகட்டும், நம்முடைய லாங்குவேஜ் ஆகட்டும், ஸ்கில்ஸ் ஆகட்டும், எல்லாம் ஈக்குவலா தான் இருக்கும். அந்த இடத்துல எந்த இடத்துலயும் எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நான் குறை சொல்ல. பட் ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் உள்ளூர மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பயம் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸ். இந்த மேக்ஸ் அப்படின்னா எல்லாருமே பெருசா பயந்துக்குவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த மேக்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே மேக்ஸ் முடிச்சிருக்கனால ஒரு 3 இயர்ஸ் நான் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது நமக்கு அந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே நம்ம உள்ள வர்றதில்லை. ஸோ அதனுடைய நாலேஜ் கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கும். பட் அந்த நாலேஜையும் சேர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது நம்முடைய மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கம்பேர் வித் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னால முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் அதனுடைய மார்க் அடிப்படையில் இருக்கு. நம்ம பின்னாடி ஸ்லைட்ல பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ அபார்ட் ஃப்ரம் டீச்சிங், டீச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த டீச்சிங் மீறி நம்ம எந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறத இப்போ நம்முடைய அடுத்த கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங்ல இருக்கிறவங்களும் என்ன டிஸ்டர்பே பண்ணல, நீங்க கட்டாயமா டீச்சிங் போங்க. ஏன்னா டீச்சிங் ஒரு மிகப்பெரிய பேஷன். நானெல்லாம் இன்னும் எனக்கு டீச்சிங் தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னை வரைக்கும் எந்த எக்ஸாம்ஸும் நான்லாம் எழுதுறது இல்லை. ஏன் நானே எழுதுறேன்னு சொல்றேன்னா நான் பியூர்லி பிசினஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் பிசினஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். பட் ஆனால் அந்த பிசினஸ் எனக்கு டீச்சிங் ஓரியன்டா தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பேஷன். நான் அதுக்காக தான் என்னுடைய பிசினஸ் எதுல வச்சிருக்கேன். நான் இன்னும் என்னுடைய டீச்சிங்ல இருந்து நான் வெளியே போகல. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால டீச்சிங் நான் வேற 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 எந்த வேலைக்கு போயிருந்தாலும் எங்கேயாவது ஒரு கெஸ்ட் லெக்சரோ இல்லை டீச்சிங்கோ அந்த விஷயம் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னா இருந்தால் எனக்கு லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்காது. ஸோ டீச்சிங் ஒரு மிக அற்புதமான விஷயம், ஒரு புனிதமான விஷயம். அதை நான் டிஸ்டர்பே பண்ணல. அதுக்கு போறீங்க கண்டிப்பா போங்க. இல்ல நான் அதை விட்டு வேற எதுக்காவது போலான்னு நினைக்கிறேன், நான் அதை விட்டு வேற ஏதாவது பெருசா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன், அது எல்லாத்துக்கு மேல ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல போய் நான் உட்காரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான் அது. ஹவு கேன் யூ ஓவர் கம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வே, ஒன்லி வே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதாவது போட்டித் தேர்வுகள். இது நம்ம நிறைய இருக்கு, நம்ம ரொம்ப சிம்பிளா பிரிச்சுக்கலாம். ரெண்டே ரெண்டு, ஒன்னு மத்திய அரசு, ரெண்டாவது ஒன்று மாநில அரசு. ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட், செகண்ட் ஒன் ஸ்டேட் கவர்மெண்ட். மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளை நம்ம எப்படி எதிர்கொள்வது, மாநில அரசால் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளை நம்ம எப்படி எதிர்கொள்வது, இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இப்ப மத்திய அரசை பத்தி பார்க்கல, வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஏன்னா நம்ம எடுத்துள்ள சின்ன விஷயத்துல இருந்து போகலாம், பெரிய விஷயத்துல இருந்து போனோம் அப்படின்னா ரொம்ப நமக்கே சிந்தனைக்கே பெருசா இருக்கும். சரி, ஓகே, பாருங்க. கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1, அதாவது ஒண்ணு இல்லைங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய தேர்வில் குரூப் 1 ஒரு தேர்வா நடக்குது, குரூப் 2 குரூப் 2A ரெண்டும் இணைந்து ஒரு தேர்வாக நடக்குது, குரூப் 4 VAO இந்த ரெண்டும் இணைந்து CCSE 4 நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க, முதல் இதுல 5 எக்ஸாமா நடந்தது. குரூப் 1 தனியா, 2 தனியா, 2A தனியா, 4 தனியா, VAO தனியா, 5 தேர்வுகளாக நடந்து இருந்தது. இந்த கடைசி 5 வருஷத்துல அரசின் செலவினங்களை குறைப்பதற்காகவும் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை அதிகம் பண்றதுக்காகவும் தமிழ்நாடு அரசு ஒரு சில வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இது சரியான விஷயமா தவறான விஷயமா அப்படின்னா அது நிறைய இருக்கு, நமக்கு அது வேண்டாம். நாம இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 இது ஒரு வகையான எக்ஸாம், குரூப் 2 2A இது ஒரு வகையான எக்ஸாம், குரூப் 4 இது ஒரு வகையான எக்ஸாம். இந்த 3 எக்ஸாம்லயுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவனை போய் நீங்க கேளுங்க, அவன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன சொல்லுவான் அப்படின்னா 25 கொஸ்டின், ஒவ்வொன்லி 25 கொஸ்டின் தான் ஆப்ஸ் இருக்கு. குரூப் 1க்கு 25, குரூப் 2 குரூப் 2A 25, குரூப் 4க்கு 25. இந்த 3லயும் 25 கொஸ்டின் தான் இருக்கு. யாரெல்லாம் இந்த 25 கொஸ்டினுக்கு 25 ஆப்ஸ் போடுறானோ அவனெல்லாம் கட்டாயமா கிளியர் ஆயிடுவான். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, ஓகே சார், நான் வெறும் ஆப்ஸ் மட்டும் போட்டா மத்ததெல்லாம் நான் படிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னா ஒன்னே என்ன சொல்றேன், ஒருத்தனால ஆப்ஸ்லயே 25 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் போட முடியுது அப்படின்னா கம்பேர் வித் ஆப்ஸ் அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டா
இருக்காது. சார் எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் சார், ஆனா எனக்கு பிசிக்ஸ் வராது, எனக்கு கெமிஸ்ட்ரி வராது, பயாலஜி வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்கக்கூடியது, அதான் நீங்க படிக்கிறது மேக்ஸ், அங்க கேட்கக்கூடியது ஆப்ஸ், ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற நீட் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமா சொல்றேன், ஒரு 10th 240 மார்க் எடுத்தவன், ஒரு 12th 600 மார்க் எடுத்தவன், அந்த ஸ்டூடெண்ட்னால ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னால் அவன் கண்டிப்பா ஒரு 90 நாள்ல அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஆன்சென்ட் இந்தியா, மாடர்ன் இந்தியா, மெடிவல் இந்தியா, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் சப்ஜெக்ட் அவனால படிக்க முடியும். அவன் ஏற்கனவே படிச்சு மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் இருந்தா கூட, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தா அவனால எல்லா சப்ஜெக்டும் கொண்டு வந்துருவான். ஆனால் திடீர்னு ஒருத்தனுக்கு மேக்ஸ் நாலேஜே இல்லாத ஒருத்தனை வெறும் ஒரு நம்ம 60 நாள்ல அவனை மேக்ஸ் நாலேஜ் கொண்டு வரணும் அப்படின்னா அது மிக கஷ்டமான விஷயம். இன்னும் நான் சொல்றேன் பாருங்க, கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கான். ஆனா ஏன் இது வரைக்கும் ஒரு 15 லட்சம் பேர் மட்டும் எக்ஸாம்குள்ள வரலாம் அப்படின்னா, அந்த மீதி இருக்கக்கூடிய 85 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே பயம் மேக்ஸ் மட்டும்தான். ஏன்னா இங்க லாங்குவேஜுக்கு பயக்க தேவையில்லை. இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் எடுத்துட்டு போய்க்கலாம், தமிழ் மீடியம் தமிழ் எடுத்துட்டு போய்க்கலாம். நம்மளால இருக்கக்கூடிய ரெண்டே பயம், ஒன்னு இங்கிலீஷ் வராதுமா, இல்ல தமிழ் வராதுமா, இன்னொருத்த மேக்ஸ் வராதுமா. இதை தவிர வேற வராதுன்னு சொல்ற அளவுக்கு பெரிய சப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்லை. சோ ஆப்ஸ் எடுத்திருக்கு, அதாவது மேக்ஸ் எடுத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் இதுல இருக்கக்கூடியதே ரொம்ப நல்ல விஷயம். இந்த நல்ல விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடக் கூடாது அப்படிங்கறதுக்காக தான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் இன்னைக்கு நம்ம இந்த செஷன் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த 3 எக்ஸாம்லயும் மிக கஷ்டமான ஒரு ஏரியா அப்படின்னு மத்தவங்க நினைக்கக்கூடியது 25 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஸ். பட் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் ஈஸியா அந்த நாம 25 கொஸ்டின்ஸ் கிளியர் பண்றது, ஆல்ரெடி மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க, நீங்க படிச்சளவுக்கு இருக்கக்கூடிய டஃப்பான மேக்ஸா இருக்காது, ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் இருக்கும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இந்த கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 இதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான விஷயம் இதுதான். ஒன்லி ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். உண்மை இதுதாங்க. அதாவது ஒரு பிஇ முடிச்சோனோ இல்ல வேற விஷயங்கள், ஒரு மெடிக்கல் லைன் படிச்சீங்களோ இல்ல டிப்ளமோ முடிச்சீங்களோ, யாரு வேணாலும் எழுதலாம் இந்த எக்ஸாம். பட் ஆனால் இது வரைக்கும் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 உடைய பாத்தீங்க அப்படின்னா, இதுல யாரெல்லாம் கிளியர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா, அதனுடைய ஸ்ட்ராட்டஜி, யாரெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் தான் சிசிஎஸ்சி 4 அதிகமான மெம்பர்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. அடுத்தது உங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாரெல்லாம் அவுட் ஆஃப் ஆப்ஸுக்கு 25க்கு நான் 15 கேள்வி தான் ஆப்ஸ்ல போட்டேன், ஆனா நான் போஸ்டிங் வாங்கினேன் அப்படின்னா சொல்லிருக்கலாம். 2016 வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய வாசகங்கள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம், யாரெல்லாம் ஆப்ஸ்ல 25க்கு எபவ் 22ஆவது போடுறாங்களோ அவங்க எல்லாம் தான் கிளியர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அதிகமான விஷயமா இருக்கு. மற்றவங்களுக்கு கிளியர் பண்ணக்கூடியது கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ குரூப் 4 அப்படிங்கிற எக்ஸாம் யாருக்காக வச்சிருக்காங்கன்னா, அங்க பேருக்கு சொல்லும் போது 10th பாஸ் பண்ணவன் எலிஜிபிள், 18 வயது பூர்த்தியானவன் இந்த தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, those who are completed their degree in the arts and science, they are eligible. The strategy also tells they are the only person to clear easily when compared with others அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா சொல்லுது. சோ நீங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, உங்களை அறியாமல் நீங்கள் இந்த போட்டி தேர்வுகளுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை தான் நீங்க உங்களுடைய டிகிரியாவே எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆப்ஸ் ஒன்லி, நாட் மேக்ஸ். ஏன் நாட் மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மேக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிஎஸ்சி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அளவுக்கு டெப்தா தெரியாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரியோ இல்ல அல்ஜிப்ராவோ இல்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாவோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இதெல்லாம் மேக்ஸுக்கு தேவை, ஆனால் ஆப்ஸுக்கு அதெல்லாம் தேவையில்லை. மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜையும் ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஆப்ஸ் கிளியர் பண்றதுக்கு போதுமானது இருக்கும். வேற எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த 200க்கு 25 கொஸ்டின்ஸ் காமனா கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு சின்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபார் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட், சார் நான் பிஎஸ்சி மேக்ஸ் அப்ப நான் வந்தோன்னு 25 கொஸ்டின் போட்டுற முடியுமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஃபுல் டேஸ் இருந்தது அப்படின்னா ஏஸ் அ பிஎஸ்சி மேக்ஸ்ல பெரிய ஸ்கோர்ல எடுத்துக்க தேவையில்லை. ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் கூட 10 நாள்ல ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்ச கேண்டிடேட்டை நல்லா கோச் பண்ணால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 25 கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ண வைக்க முடியும். நான் மட்டும் முடியும் இல்லை, எந்த ஒரு ஃபேக்கல்ட்டினாலையும் கட்டாயமா முடியும்.
அதே ஃப்ரம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஒருத்தர் வராங்க, சார் எனக்கு மேக்ஸே வராது, நான் 10th படிச்சேன், அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்ட்ஸ் குரூப் படிச்சேன், அதுக்கப்புறம் நான் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று முடிச்சேன், நான் ஆர்ட்ஸ்லயே பிஜி முடிச்சேன் அப்படின்னாலும் அவங்கள அந்த 25 கொஸ்டின்ஸ் கொண்டு வரக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களை மாதிரி காம்படிட்டிவ் கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடிய நாங்க குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது எடுத்துட்டா தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால 25 கொஸ்டின்ஸ் கொண்டு வர முடியுது. ஆனா சேம் அதே விஷயத்த ஒரு மேக்ஸ் முடிச்ச கேண்டிடேட்டை 10 நாள் அப்படிங்கும் போது 25 கொஸ்டின்ஸ் அவன் ஆன்சர் தெரிஞ்சிருவான். 10 டேஸ் அப்படி அடுத்த 10 டேஸ் போது அவனாலேயே தானா சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ 3 இயர்ஸ் இந்த ஆப்ஸையே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றதுனால அந்த ஆப்ஸ் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இந்த இடத்துல தாங்க நமக்கு ரிசர்வேஷன் வருது. அதாவது தமிழ்நாட்டிலேன்னு இல்ல, இந்தியாலேயே தமிழர்களாக பிறந்த ஒருவனுக்கு இந்த கவர்மெண்ட் எனக்கு என்ன பண்ணிருக்குது, ரோடு போட்டு கொடுத்துருக்குது, தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்குது, கரண்ட் வசதி கொடுக்குது, இந்த 3 விஷயம் தான் பண்ணுது. இது போக எனக்கு வேலைக்கு என்ன பண்ணிருக்குது கவர்மெண்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு உண்டான கேள்வி. இந்த கவர்மெண்ட் எனக்கு வேலை கொடுக்கல, இந்த கவர்மெண்ட் எனக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரல, நல்லா பல நியூஸ்ல நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு எல்லாம் அப்ளிகபிள் ஆகாது, பட் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் நான் சொல்றேன். பிஎஸ்டிஎம், இதுதான் முதல் விஷயம். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில நான் ஐயோ நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுற எல்லாரும் மாறு தட்டி அப்படியே நம்முடைய காலரை தூக்கி விட்டுட்டு நிற்கக்கூடிய இடம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம். யாரெல்லாம் உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் 20% தனி இட ஒதுக்கீடு தமிழக கவர்மெண்டால தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயம் வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாதுங்க, எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கிறவன் தமிழ் மீடியத்துல 10th வரைக்கும் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டால நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுல எழுதினால் முதல் 20% அவனுக்கு எடுத்து வச்சுட்டு தான் மற்றதே வருது. அந்த 20% எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா எல்லாரும் எக்ஸாம் எழுதலாம். ஆனா அவன் என்ன சொல்றான், 20% 100 வேகன்சில 20 வேகன்சி தமிழ் மீடியம் படிச்சவனுக்கு மட்டும் தனியா எடுத்து வச்சிடறான். அப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்சோம் அதுக்குள்ள வரக்கூடாது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 80 தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்கும் காமன். அது வந்து ரிசர்வேஷன் கிடையாது, அது பொது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தமிழ் மீடியத்துல யாரெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால 20% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருது. இது மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வேற எந்த எக்ஸாம்ஸ்க்கும் கிடையாது, ஒன்லி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாம். அந்த டெஸ்டியூட்டோ எக்ஸ் சர்வீஸ் மேன் பிசிக்கலி சேலஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. யாராவது பிசிக்கலி சேலஞ்சா இருந்தாங்க அவங்க ஓரளவுக்கு படிப்பாங்க சார், அவங்க வேலைக்கு போகணும், அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்படி இருக்கிறவங்க மட்டும், ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, நம்ம அதை சொல்லி நம்முடைய டைம் இது பண்ண வேண்டாம். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா உங்க டிபார்ட்மெண்ட் மூலியமா கேளுங்க, நான் அவங்களுக்கு தனியா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. உங்க காலேஜ்ல தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் படிச்சான். அவன் போன அதுக்கு முந்தின வருஷம் பாஸ் அவுட்டான்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையன் வந்து நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணா உங்க பிரின்சிபல் தான் சொன்னாரு அந்த பையனை வந்து, சார் நீங்க ஃப்ரீயா படிக்குவீங்க இல்லைன்னா ஃபீஸ் நான் கட்டுறேன். நான் சொன்னேன் சார் இல்ல சார் அந்த பையன் ஃப்ரீயா படிக்கலாம். படிச்சான், கிளாஸுக்கு வருவான். பெருசா வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவனால படிக்க மாட்டான், எந்த டெஸ்ட்டுமே அவனால எழுத முடியாது. நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்ல இருக்குங்கிறக்கா சொல்றேன். போன எக்ஸாம் கடைசியா நடந்த 2019 நடந்த சாரி 2019 நடந்த சிசிஎஸ்சி 4ல அந்த பையனுடைய மார்க் ரொம்ப கம்மி தான். அவனுடைய கேள்விகள் அவன் மொத்தம் 117 கேள்விகள் கூட கரெக்டா பண்ணல. பட் இருந்தாலும் அவனுக்கு அழகா கவுன்சிலிங்ல டேட் செலக்ட் ஆகி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தான். கவுன்சிலிங் புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு அவனுக்கு கவுன்சிலிங். ஆனா துரதிருஷ்டவசமா ஒரே நாள்ல 11 பேர் ஹேண்டிகேப்ட் எடுப்பாங்கன்னு இது வரைக்கும் சரித்திரமே அப்படி எடுக்கல. அவனுக்கு ஏதோ டைம் நல்லா இல்ல போல. 11 பேர் எடுத்ததுனால புதன்கிழமை நடக்க வேண்டியது செவ்வாய்க்கிழமையும் அவனுக்கு டேட் முடிஞ்சது. இல்லாம இருந்தாலும் அவன் செவ்வாய் நைட் போயிருப்பான். புதன்கிழமை அந்த பையன் நேரம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல உட்காந்துருக்க வேண்டிய ஒரு பையன். அதுக்கப்புறம் திரும்ப நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், கொஞ்சம் வாடா கொஞ்சம் நேரில் வா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுனேன். சார் இந்த கோவிட் டைம் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வர முடியல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவன் வந்து 50% ஆஃப் பிசிக்கலி ஹேண்டிகேப் சேலஞ்ச் கோட்டா அவன் கையில வச்சிருக்கான். அந்த கோட்டாவை யூஸ் பண்ணி தான் அவனுக்கு அப்ளை பண்ணா அவனுக்கு கண்டிப்பா போயிருக்க வேண்டியது. வெறும் நல்லா சொல்ல போனா அவனுக்கு 24 மணி நேரம் கூட இல்ல, அவனுக்கு ஒரு 21 மணி நேரத்துல அவனுடைய கவுன்சிலிங் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல அப்படின்னா நேரம் தட்சிணாமூர்த்தி போஸ்டிங் இருந்திருப்பான். சரி ஓகே, நோ இஷ்யூ. வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுங்க அப்படி இருந்தாலும் சொல்லுங்க. அவங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. நம்மனால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு என்ன பண்ணி தர முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணி தரும். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்முடைய அதாவது பசங்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான ஒரு பெரிய தவறை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் பண்ண ஒரு விஷயம், பெண்களுக்கு 30% அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அடுத்தது இப்ப 2 ஆட்சியுமே திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி இருவரும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கோம்னா, நான் வந்தால் 40% பண்றேன் அப்படின்னு சொல்லி திமுக சைடு சொல்லியிருக்காங்க. நாங்க வந்தால் 40க்கும் மேற்பட்டதை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அனைவரும் நிறைய இதுல பார்த்தாவே நிறைய பொழுதா இருக்கீங்க.
சரி, பசங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொண்ணுங்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு கவர்மெண்டால ஏன் பொண்ணுங்களுக்கு 30% தான் ஒதுக்குவீங்களா, அப்ப மீதி 70% பசங்களுக்கா அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா அது தப்புங்க. 30% பெண்கள் மட்டும், மீதி இருக்கக்கூடிய 70% ஜெனரல். இதுக்குள்ள பொண்ணுங்க வந்துக்கலாம், ஆனா பசங்க அந்த 30%க்குள்ள வரக்கூடாது. இது உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. சென்னை போனீங்கன்னா பஸ்ல போட்டிருப்பான் ஒன் சைடு மகளிர் மட்டும் அப்படின்னு போட்டிருப்பான். அப்ப அந்த சைடு பெண்கள் மட்டும் உட்காந்துக்கலாம். அப்ப ஆப்போசிட் சைடு ஆண்கள் மட்டும் உட்காந்துக்கலாம்னா கிடையாது. அது பொது. பெண்கள் ஆண்கள் யாரு வேணாலும் உட்காந்துக்கலாம். அதேதான் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 30%, ஒரு 100 வேலை வருது, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வேலை வருது அப்படின்னா, அதில் முதல் இருக்கக்கூடிய 3000 போஸ்டிங் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். அதுக்குள்ள பசங்க வரவே முடியாது. சரிங்க சார், 200 கேள்விக்கு 150 கேள்வி ஒரு பையன் எடுத்திருக்கான். ஆனா 125 கேள்விதான் ஒரு பொண்ணு எடுத்திருக்குது. இப்ப என்ன சார் பண்ணலாம்? 125 எடுத்திருந்தாலும் அந்த 3000 வேகன்சி பெண்களுக்காக மட்டும் நிரப்பப்படுமே தவிர, ஒரு ஆண்கள் கூட அந்த 3000 வேகன்சிக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த 2021 இன்னும் 4 நாள் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. வந்தோன்னா இவங்களுடைய முதல் கையெழுத்தா கூட இருக்கலாம். முதல் சட்டத்துல என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு 40% கொண்டு வர மீதி இருக்கக்கூடிய 6000 பொதுவா மாறிடுமோ தவிர அது பசங்களுக்காக மாறாது. சோ அப்ப பசங்களுக்கு கோட்டாவே கிடையாது. இந்த நிலை நீடித்தால் இன்னும் 2-3 ஆண்டுகள்ல பசங்க எல்லாம் எங்களுக்கு ஆண்களை அடிமைப்படுத்தாது, ஆண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடு அப்படின்னு போராடக்கூடிய நிலைமை மிக சீக்கிரமா இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு தனக்கு இருக்கக்கூடிய உரிமைகள்ல 40% உரிமைகள் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கூட இல்லாமல், யாரோ ஏதோ கொடுத்துட்டு போறாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இந்த நிலை இப்படியே நீடிச்சது அப்படின்னா பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பவே போயிடுச்சு. 30% அப்படிங்கும் போதே 10:3 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ 7:3 மாறிடுச்சு. இப்ப அடுத்தது 4:6 மாறுது. அந்த 6ம் ஜெனரலுக்கு போகுது அப்படிங்கிறதுனால இதில் பசங்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயம் பெண்களுக்கு அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் இது. இந்த ஜாக்பாட் இந்தியாவிலேன்னு இல்லைங்க, உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அதாவது ஆணும் பெண்ணும் சமம் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பெண்களுக்கு என்று 30% எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது வேற எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே பண்ணல, நம்முடைய கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கு. இந்த வாய்ப்பை பெண்கள் மிக அற்புதமாக பயன்படுத்தலாம். அப்போ பசங்க பயன்படுத்த முடியாதானா? அப்படியெல்லாம் இல்ல. ஒரு வாய்ப்பை இருக்கக்கூடிய 100% வேலை வாய்ப்புல 30% ஆல்ரெடி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னும் 10% சேர்த்து 40% ஒதுக்கப்படுது. மீதி இருக்கக்கூடிய 60%ங்கள்ல தான் ஆண்கள் போட்டியிடணும். ஆனால் பெண்கள் 100%லையும் போட்டியிடலாம். அதில் முதல் 40 யாருக்கே பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா பெண்களுக்கே பெனிஃபிட்டா இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகேங்க, அடுத்த ஸ்லைடு போலாங்க. ஓகே, இதுதாங்க மிக முக்கியமான விஷயம். நாம் ஒரு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் போர்டில் எழுதி வச்சுக்கலாம், ஜாதிகள் இல்லைடி பாப்பான்னு எழுதி வச்சுக்கலாம், ஜாதி இல்லைன்னு சொல்லலாம், ஜாதி பார்க்காம பழகிறேன்னு சொல்லலாம், எது வேணாலும் பழகலாம். ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கவர்மெண்ட்டும் ஜாதிகளின் அடிப்படையில் தான் ஒருத்தன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விதியை நிர்ணயிச்சிருக்காங்க. சரி, ஓகே, அதை நம்ம ஒன்றும் நம்ம சமூக சீர்திருத்தமோ சமய சீர்திருத்தமோ எல்லாம் நம்ம கிடையாது. எதுல வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். சரி, ஓகே. கம்யூனிட்டி ரிசர்வேஷன், ஜாதிகள் அடிப்படையிலான இட ஒதுக்கீடு, இதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். ஜெனரல் கேட்டகரி 31%. நல்லா புரிஞ்சுங்க சார், நான் பிராமினா இருக்கிறேன், நான் பிசியா இருக்கிறேன், நான் எம்பிசியா இருக்கிறேன், வாட் எவர் இட் மே பி. முதல் 31% அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரி அப்படின்னா எந்த ஜாதியின் அடிப்படையிலும் கிடையாது. யாரெல்லாம் நல்லா படிக்கிறானோ, யாரெல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறானோ, முதல் 31% நாங்க அவனுக்கு கொடுத்துறோம்ன்றாங்க. சரி, ஓகே, குட். அப்போ இனிமேல் யாருமே இந்த ஜாதினாலதான் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற வார்த்தை சொல்ல வேண்டாம். ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா முதல் 31 மார்க் யார் எடுக்கிறானோ அவனுக்கு ஜாதியின் அடிப்படையில் கிடையாது. அடுத்த 69 பேருக்கு மட்டும்தான் ஜாதியின் அடிப்படையில் கொடுக்குறான். அப்போ 31% நாம் எல்லாம் நல்லா படிச்சோம் அப்படின்னா அந்த 31% கீழ் இருக்கக்கூடிய எந்த கிரைட்டீரியாவும் தொட தேவையில்லை, நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, பிசி. நிறைய பேர் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, பிசி அப்படின்னா எங்களுக்கு எந்த கோட்டாவும் இல்லைங்கிறாங்க. இருக்கிறதுலே ஒரு தப்பான விஷயம், நல்லா புரிஞ்சுக்க. மொத்தமா இருக்கக்கூடியதுல பிசிக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டது 26.5. ஆக்சுவலா 30% ஒதுக்கி இருந்தாங்க. முஸ்லீமுடைய கோட்டா பிசிஎம் கோட்டா வந்தப்போ அவங்க 3.5 கோட்டாஸ் அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அது யார்கிட்ட இருந்து பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா பிசில இருந்து தான் பிரிச்சு கொடுத்தாங்க. 26.5.
சரி, ஓகே. அதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏன் சார் அப்ப பிசிக்கு மட்டும் மார்க் அதிகமா வேணும்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. பிசி உடைய ஸ்ட்ரென்த் தமிழ்நாட்டுல அதிகம். பட் அதிகமான பிசி தமிழ்நாட்டுல இருக்காங்க. பட் அவங்களுக்கு 26.5% அப்படிங்கிறது ஒரு கம்மியான சதவீதமா இருக்கு. அதனாலதான் எல்லாத்த மார்க்கோட ஒரே மார்க், முதல் மாதிரி எல்லாம் எச்சாவெல்லாம் மார்க் இல்லைங்க. இப்போ வந்து 150 எம்பிசி அப்படின்னா 151 பிசி. இப்போ அதே மாதிரி எஸ்சி எடுத்தீங்கன்னா 150 இருந்து முதல்ல பாத்தீங்கன்னா 10 மார்க் 5 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்பெல்லாம் 2 மார்க் தான் இருக்கு. சரி, அது பின்னாடி சொல்றேன். சரி, ஓகே. அடுத்தது பிசிஎம். இந்த பிசிஎம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, முஸ்லீம் உடைய கோட்டா. யாரெல்லாம் முஸ்லீம் கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் முன்னாடி வாங்க படிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த 3.5 கோட்டாஸ் பிரிச்ச பிறகு பிசிஎம்ல இருந்து நிறைய பேர் உள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குது. அந்த வாய்ப்பை கட்டாயம் பயன்படுத்துங்க. பிசிஎம்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட், அதுவும் ஃபீமேலா இருந்து அந்த கேண்டிடேட் தமிழ் மீடியத்துல 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றிக்கு உண்டான பிரகாசம் மிக அற்புதமா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ்பெஷலி ஃபார் பிசிஎம் நான் சொல்றேன். சரி, ஓகே. அடுத்தது எம்பிசி கோட்டா 20% காமனா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா கடைசியா போட்ட சட்டத்தின் பிரகாரம் வன்னியர் சமூகத்திற்கு மட்டும் 10.5% பிரிக்கப்பட்டிருக்குது. மீதி 7.5 2 அப்படிங்கிறது உள்ளொதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அடுத்தது எஸ்சி கேட்டகரி 15%, அதாவது அது டோட்டலா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 80-20 இருந்தது. எஸ்சிக்கு 15, எஸ்சிஏக்கு 3, அந்த 18 இருந்தது 3 உட்பிரிவாக எஸ்சிஏ. நல்லா புரிஞ்சுங்க. இங்க எப்படி பிசிஎம்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குதோ அதே மாதிரி இங்க எஸ்சிஏக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. இந்த பிசிஎம் இருக்கக்கூடிய 3.5லயும் ஈஸியா ஒருத்தர் உள்ள போலாம். அதே எஸ்சியில் இருக்கக்கூடிய எஸ்சிஎல் இருக்கக்கூடிய 3% ரொம்ப ஈஸியா உள்ள போகக்கூடிய ஒரு விஷயம். எல்லாத்தோட ஜாக்பாட் எஸ்டி. யாராவது ஒருத்தர்கிட்ட எஸ்டி சர்டிபிகேட் இருந்தால் கட்டாயமா இவங்க ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க எல்லாம் உள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, ஓகே. இந்த கம்யூனிட்டி கோட்டால நம்ம என்னதான் படிச்சாலும் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் முதல்ல இருக்கக்கூடிய 31% அதை விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய 69% பத்தி தான் நம்ம பேசுறோம். அதே மாதிரி இந்த 100%ல 30% பெண்களுக்குன்னு போயிடுச்சு. அதையும் விட்டுருங்க. அதையும் நம்ம பேசக்கூடாது. அடுத்தது இருக்கக்கூடிய 20% பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்துல இருக்கிறவங்களுக்கு போயிடுச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கேண்டிடேட் பெண்ணாக பிறந்து அதே கேண்டிடேட் தமிழ் மீடியத்துல படிச்சிருந்து அதே கேண்டிடேட் இந்த கம்யூனிட்டியில எந்த கம்யூனிட்டியில வந்தாலும் அந்த கேண்டிடேட்டினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசம் மிக அற்புதமாக இருக்குது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. பசங்க இந்த இடத்துல எந்த இடத்துல சார் அடிபடுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், அந்த 30%ல மட்டும் பசங்க அடிபடுறாங்க. இங்கிலீஷ் மீடியமா நான் இருந்தா என்ன சார் பண்றது அப்படின்னா அந்த 20% நான் சொன்ன பாத்தீங்களா, பிஎஸ்டிஎம் படிச்சவங்க 20%, அந்த 20%ல மட்டும் அடிபடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சில இடத்துல ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு இருக்கும். யாருக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை அப்படின்னா எஸ் அ ஃபீமேல் கேண்டிடேட் பெண்ணாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் 10th தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும். இது அற்புதமான விஷயம். மூணாவது என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த 3 விஷயங்களும் ஒருத்தருக்கு ஒண்ணு சேர்ந்து வருது அப்படின்னா அந்த ஜாதகத்துல சொல்லுவாங்கல்ல 10 பொருத்தமும் ஒன்னா வருது ஒருத்தனுக்கு அப்படின்னு. அதே மாதிரி எஸ் அ ஃபீமேலா இருந்து 10th தமிழ் மீடியத்துல படிச்சிருந்து இருந்தால் அவங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாமே பொருந்திடும். மற்றவங்களோட மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கம்மியா போட்டாலும் சரி அவங்க போஸ்டிங் போறதுக்கு உண்டான விஷயம் நம்ம தமிழ்நாடுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல இருக்கு. இந்த ரிசர்வேஷன் எல்லாம் எனக்கு தெரியும் இன்னொரு 10-15 வருடங்கள் போகும்போது இதுக்கெல்லாம் நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய பண்ணுவாங்க, உள்ள போறதுக்கு விட மாட்டாங்க. அப்படி 10-15 வருஷம் இல்ல, ஒரு 5 வருஷத்துல கூட இந்த போராட்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் என்னென்ன கோட்டா கையில இருக்கோ அந்த கோட்டாவெல்லாம் கையில ஆயுதமா பயன்படுத்தி நம்ம வேலைக்குள்ள போறதுக்கு உண்டான முழு முயற்சியை எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் சார் ஒரு எக்ஸாம் வந்தா உடனே அப்ளை பண்ணணும், ஏன் சார் ஒரு எக்ஸாம் வந்தா நம்ம அப்ளை பண்ண சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் உண்டான விஷயம் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 200 கேள்விக்கு 155 கேள்வி 2 பேர் ஈக்குவலா எடுத்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் ஈக்குவல் மார்க்கா எடுக்கிறீங்க. 155 கேள்விகள் கரெக்ட் அப்படின்னால் எப்படி அந்த இடத்துல பிரிப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் மேலா ஃபீமேலா. ஒரு பையனும் 155 ஒரு பெண்ணும் 155 அப்படின்னா பையனுக்கு வேலை இல்லை, பொண்ணுக்கு வேலை போயிடும், வேலை கிடைச்சிரும். ஏன்னா மேல் ஆர் ஃபீமேல் போது அங்க முதல் குவாலிஃபிகேஷன் ஃபீமேலுக்கு கொடுக்குறோம். சரி, ஓகே. 2 பேருமே ஃபீமேலா இருக்கும், நாங்க 2 பேருமே பெண்கள், 2 பேருமே 155 அப்படின்னா அப்பதான் அடுத்த விஷயத்துக்கு போறோம். நான் 10th பாஸ் சார், நான் 12th பாஸ், நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா யாரு டிகிரி யாரு ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். சரி, ஓகே. 2 பேருமே ஈக்குவல் டிகிரி, 2 பேருமே பிஎஸ்சி இல்ல பிஎஸ்சி பிகாம் ஈக்குவலா அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு போறா ஏஜ் ஹை டு பி ப்ரிஃபரன்ஸ். ஒருத்தருக்கு 35 வயசு ஒருத்தருக்கு 34 வயசுனா 35 வயசு இருக்கிறவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான். ஒருவேளை 2 பேருமே ஈக்குவல் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சார் பண்றா அப்படின்னா டேட் ஆஃப் அப்ளிகேஷன்
ஒரு தேதியை என்னைக்கு கால்ஃபர் விட்டானோ அந்த கால்ஃபர்ல யார் முதல் அப்ளை பண்ணியிருக்கானோ அவனுக்கு முதல் வாய்ப்பை கொடுக்குறான். இதுக்காகத்தான் நாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தேர்வை ஒரு அரசாங்கம் ஒரு தேர்வை உண்டான ஷெட்யூலை வெளியிட்ட உடனே எதையும் யோசிக்காதுங்க. முதல் வேலையா அதுக்கு அப்ளை பண்ணுங்க. நம்ம எழுதுறோம் படிக்கிறோம், படிக்கல, பாஸ் ஆகிறோம், ஃபெயில் ஆகிறோம், அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். அப்ளை பண்ணக்கூடியது நம்மளது ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது. சரி, ஓகே, 2 பேரும் ஒரே டேட்ல ஒரே டைம்ல அப்ளை பண்ணியிருந்தால் அதுக்கு அடுத்த விஷயம் தான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பாக்குறான். ஃபார் எக்ஸாம்பிள், இவனுடைய எழுத்து 7 ஆரம்பிக்குது, இன்னொருத்தனுடைய எழுத்து MN ஏதாவது ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா யாருக்கு 7 இருக்குதோ அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல எல்லாரும், காலேஜில் நிறைய பேர் என்னுடைய எழுத்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது, நான் எப்ப பாரு ஃபர்ஸ்ட் டிஸ்க்லயே போறேன், அட்டனன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிடுறாங்கன்னு வருத்தப்பட்டவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, நான் பேசுறது எல்லாரும் கேக்குது இல்லைங்க? இல்ல, ரொம்ப நேரமா 1.5 மணி நேரமா நானே பேசிட்டு இருக்கேன், யாருடைய வாய்ஸும் நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குதுங்க சார். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளை. ஓகே, கேக்குது. சரி, ஓகே. ஹவு டு ப்ரிப்பேர், நாம எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம். ஒண்ணு இல்லைங்க, சமச்சீர் புக்ஸ் 6th to 10th ஸ்டாண்டர்ட், இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். ஒரு சில 11th 12th நம்ம படிக்கணும். அது இதெல்லாம் படிக்கிறது நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், 6வது இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான் 200 கேள்வி. இங்க என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்லயே ஆன்சர் இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் இருக்கு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம், 2 மார்க், 5 மார்க், 10 மார்க் மெமரி போயம், எஸ்ஏ ரைட்டிங் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போய் எழுதணும். 1 மார்க் மட்டும் ஈஸியா எழுதி இருப்போம். இங்க என்னன்னா அதே விஷயம், எந்த ஒரு கேள்வியிலும் நமக்கு 2 மார்க் 5 மார்க்காவோ இல்ல நம்ம மக்கப் பண்ணிப்போங்கிற ரைட்டிங்ல எழுதுறதோ பேஜ் ஃபில் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வரும். அதுல இருந்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் 1 மார்க் இருக்கும். அது மட்டும் தான் எழுத போறோம். இதுலயும் நல்லா புரிஞ்சுக்கங்க, மொத்தம் 5 புக் நம்மகிட்ட இருக்கு. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுல இங்கிலீஷ் மீடியம் தமிழ் விட்டுருவாங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் விட்டுருவாங்க. சோ நமக்கு 5 புக்ல ஒரு புக் போயிடுச்சு, மீதி 4 புக் தான் இருக்கு. இந்த 4 புக்ல நாம அங்க புக்ல இருக்கிறதெல்லாம் மேக்ஸ், ஆனா நாம படிக்க போறது ஆப்ஸ். அதே மாதிரி என்ன கோச்சிங் கொடுக்குறோமோ அது இருந்தாலும் உங்களுக்கு போதும். நீங்க அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க மேக்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சோ 2 புக் நமக்கு முடிஞ்சது. மீதி இருக்கக்கூடிய புக் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒண்ணு லாங்குவேஜ்ல இருந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஏதாவது ஒண்ணு, அடுத்து இருக்கக்கூடியது நமக்கு சயின்ஸ், இன்னொன்னு சோசியல். இந்த 3 புக்கை மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். இந்த 3 புக்ல இருந்தா 200 கேள்விகள் கேட்க போறா. 200ல நம்ம எவ்வளவு கேள்விக்கு ஆன்சர் பண்றோமோ அதான் நம்முடைய ரிசல்ட்டா இருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, இந்தியாவிலேயே நடக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம்ல நோ நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னா அது நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 200 கேள்வியில 130 கேள்வி எனக்கு ஆன்சர் தெரியுது, மீதி 70 கேள்வி எனக்கு தெரியல. என்னால் அந்த 70 கேள்விக்கு ஆப்ஷன் ஏவே போட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 கேள்வியாவது கரெக்ட் ஆகும். இதுதான் டிஎன்பிசில இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஃப்ளூக் நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா, நமக்கு ஏதோ லக் ஒர்க் ஆகுதா இல்லையா, மற்ற விஷயங்கள் ஒர்க் ஆகுதா அப்படின்னா 200 கேள்விக்கும் கட்டாயமா ஒர்க் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 135 கேள்வி நான் கரெக்ட், எனக்கு 65 கேள்வி சுத்தமா தெரியல, நான் 65க்கு ஆப்ஷன் ஏவே போட்டிருக்கேன். இப்ப என்னுடைய மார்க் 150 அப்படின்னா அந்த 65க்கு 15க்கு ஆப்ஷன் ஏ இருந்தால் கரெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் டிஎன்பிசி எக்ஸாம்ல இருக்கு. இதுவே நீங்க யூபிஎஸ்சி மற்ற எக்ஸாம்ல எல்லாம் போட்டீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே கரெக்டா இருக்கிற 135 கேள்வியில நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் சேர்ந்து அது 90 கேள்விக்கா கொண்டு போயிடும். அந்த ஆப்ஷனும் இல்ல. நெகட்டிவ் மார்க் இல்லாமல் கவர்மெண்டால் நடத்தக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய குரூப் 4க்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன். ஜெனரல் இங்கிலீஷ் அல்லது ஜெனரல் தமிழ், பொது ஆங்கிலம் அல்லது
பொது தமிழ் இதுல இருந்து நமக்கு 100 கேள்விகள் கேட்கப்படுது. ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 75 கேள்வி கேட்கப்படுது. ஆப்ஸ் நாட் மேக்ஸ் அந்த இடத்துல தெரியப்படுற ஆப்டிடியூட்ல இருந்து 25 கேள்வி கேட்கப்படுது. மொத்தமாக 200 கேள்விகள். இந்த 200 கேள்விகளை கஷ்டமான ஏரியான்னு எடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய 25 கேள்வி தான். இதை மேக்ஸ் முடிச்சவங்களுக்கு கம்பேர் வித் அதர்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்ல முடியாது. கம்பேர் வித் அதர்ஸ், கம்பேர் வித் அதர் டிபார்ட்மெண்ட், அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா பிரகாசமா இருக்கு. அதையே பயன்படுத்திக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நம்முடைய குரூப் 4ல செலக்ட் ஆகி நம்முடைய வேலைக்கு போனால் நம்முடைய சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, முதல் மாத சம்பளம் உங்களுக்கு 22,000 இருக்கும். நான் எந்த ப்ரொமோஷனுக்கும் போல நான் இப்படியே இருந்துக்கிறேன், இப்ப இருக்கக்கூடிய இந்த 6th 7th 5 இயர் பிளான் உடைய சேலரியே இருக்குது அப்படின்னா நம்ம ரிட்டையர் ஆகும்போது 62,000 வாங்குவோம். ஆனால் இப்ப யாரெல்லாம் வேலைக்கு போறீங்களோ நீங்க எல்லாம் குறைஞ்சபட்சம் உங்களுடைய ப்ரொமோஷன் எப்படி இருக்குன்னு அடுத்த சைட்ல சொல்றேன். குறைந்தபட்சம் 1,80,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கி தான் ரிட்டையர் ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ள வேலைக்கு போறீங்க எல்லாரும் 22,000 சம்பளத்துக்கு உள்ள போவீங்க. நீங்க வெளியே வரும்போது 1,80,000 இருந்து 1,86,000 ரூபாய் சம்பளத்துலதான் நீங்க ரிட்டையர் ஆவீங்க. ஏன்னா அதுதான் நம்முடைய கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த சம்பளத்துல என்னைக்கும் யாரும் குறைக்க போறதில்ல, மாற்ற போறதில்ல. சரி, ஓகே, அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது ப்ரொமோஷன்ஸ். நமக்கு எப்படி எல்லாம் ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஜூனியர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணுவீங்க. அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி 3 வருஷத்துல நீங்க வெறும் அசிஸ்டண்டா ப்ரொமோட் ஆவீங்க. அந்த அசிஸ்டன்ட்ல இருந்து நீங்க 5 வருஷம் போது குரூப் 2 போவீங்க. குரூப் 2ல இருந்து 8 வருஷம் போது நீங்க குரூப் 1க்குள்ள வருவீங்க. இந்த குரூப் 1ல இருந்து 12 வருஷம் போது உங்களுடைய உச்சகட்டமான ப்ரொமோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் 4ல உள்ள போறீங்க. எங்க ஒரே நிமிஷம் பிஃபோர் ஸ்லைட். ஒரு குரூப் 4ல உள்ள போறீங்க. நீங்க உங்களுடைய முடிச்சுட்டு வெளியே வரும்போது குறைந்தபட்சம் நீங்க அதாவது குரூப் 4 உள்ள போறீங்க, நீங்க ரிட்டையர் ஆகி வரும்போது டெப்டி கலெக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு வரைக்கும் உண்டான எல்லா ப்ரொமோஷனும் இருக்கு. ஏன்னா அதுக்கு அவன் கேட்கக்கூடிய விஷயம்னா ஒரே டிகிரி தான் குவாலிபிகேஷன் கேட்கறான். அது நம்ம கிட்ட இருக்கு. எந்த பிளாக் மார்க்கும் இல்லாம நம்ம அப் டு த எண்ட் வரைக்கும் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, கவர்மெண்ட் ஜாப்க்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரைவேட் ஜாப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பாருங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். கம்பல்சரி சாட்டர்டே சண்டே லீவ். அனைத்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு விடுமுறை. வருஷத்துக்கு ஒரு 12 நாள் மெடிக்கல் லீவ், வருஷத்துக்கு ஒரு 12 நாள் ஹையர் எஜுகேஷன் லீவ், வருஷத்துக்கு ஒரு 12 நாள் பர்சனல் லீவ், வருஷத்துக்கு ஒரு 12 நாள் கேஷுவல் லீவ். மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 365 நாட்கள்ல 150 நாட்கள் நம்ம வேலைக்கு போனால் அதுவே போதுமான அளவு. இதுலயும் நிறைய பேர் லீவ் போட்டு. இது அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பிரைவேட் ஜாப்க்கும் கவர்மெண்ட் ஜாப்க்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். இது நமக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதே நமக்கு ஒரு 35 இயர்ஸ் தாண்டும் போது, நமக்கு ஒரு குழந்தைகள் இருக்கும்போது, நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்போது லீவ் மட்டுமே, முக்கியமா ஆண்களும் சரி பெண்களும் சரி, லீவ் மட்டுமே ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம லைஃப் நம்ம வாழும் போதே நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னா இந்த லீவ் டேஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலையை மாற்றி அமைச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதாங்க மிக முக்கியமான விஷயம். பெனிஃபிட்ஸ் டு ஃபீமேல். அதாவது ஸ்லைடு மாறிடுச்சு. ஓகே, பெனிஃபிட்ஸ் டு ஃபீமேல். ஒரே விஷயம் நல்லா பாருங்க. மெட்டர்னிட்டி லீவ் 12 months. அதாவது இந்தியாவில் இல்லைங்க, உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது. ஒரு பெண் மெட்டர்னிட்டியில இருக்கும்போது அவங்களுக்கு 12 மாசம் வித் சேலரி வித் ப்ரமோஷன் எதுவுமே பாதிக்காமல் 12 மாத விடுமுறையோடு நாம நார்மலா குரூப் 4ல செலக்ட் ஆகி போனவே போது 12 months லீவோட நமக்கு ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா வெறும் 6th to 10th புக்கை படிச்சு 200 கேள்வி 150 கேள்வி கரெக்டா எழுதினால் நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பெனிஃபிட்ஸையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. அடுத்தது இன்னொரு விஷயம், பிரைவேட் ஜாப்க்கும் இதுக்கு இருக்கக்கூடிய விஷயம். இப்ப நான் ஒரு கம்பெனில கோபியில ஒர்க் பண்றேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி நான் 10,000 சம்பளத்துக்கு போனேன், 5,000, 20,000, 25,000, 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் 15 வருஷம் உழைச்சு நான் வந்திருக்கேன். ஃபார் என்னுடைய சுச்சுவேஷன், யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நான் சென்னை போகணும், இல்ல குழந்தைய படிக்க வைக்க போகணும், எதுவாக இருந்தாலும் ஒரு பிரைவேட் செக்டார்ல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபரோ நாம வாங்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. பட் ஆனா கவர்மெண்ட்ல நமக்கு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் இருக்கு, நோ கம்பல்சரி டிரான்ஸ்ஃபர் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் அட்ஜஸ்டபிள் இருக்கு. அட்ஜஸ்டபிள் ஒண்ணு இல்லைங்க, பணம் கொடுத்தா நீங்க எப்பவும் ஒரே இடத்துல வேலை செய்யறதுக்கு உண்டான அனைத்து வகையும் இருக்கு. இந்த விஷயங்கள் அனைத்தும் நமக்கு பிரைவேட் செக்டார்ல இருக்காது. இது பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உண்டான
டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன் நான் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஒரே இடத்தில் வேலை செஞ்சால் எனக்கு உண்டான சம்பள உயர்வு, எனக்கு உண்டான பதவி உயர்வு எல்லாமே இருக்கும். ஆனா என் வாழ்நாள்ல நான் அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டே அப்படின்னா நான் மறுபடியும் ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் பிரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கவர்மெண்ட் செக்டார்ல எந்த இடத்துல என்ன பொசிஷன் எதே இடத்துல இருக்கிறோமோ அதே இடத்துல அதே பொசிஷன்ல போய் நம்ம இன்னொரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் கவர்மெண்ட்ல மட்டுமே இருக்கு. வேற எந்த பிரைவேட் செக்டார்லயும் அது இல்லை அப்படிங்கறதான் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். பினான்சியல் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஒரு பொதுவா நான் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு பிரைவேட் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய மேனேஜர். எனக்கு கீழே 150 பேர் வேலை செய்யறான். எனக்கு கீழே 5 பிரான்ச் இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும். நீ போய் ஒரு ஹோம் லோன் கட்டுற அப்படின்னா அவன் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் ஹோம் லோன் வேணுங்க, எனக்கு வீடு கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னா, ஒண்ணு அந்த இடத்த வச்சு நம்ம கொடுப்பான், இல்லைன்னா வேற எதை வச்சு நமக்கு கொடுக்க மாட்டான். பட் அதுவே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து ஒருத்தன் போய் ஹோம் லோன் முதல் மாச சம்பளம் வாங்கிட்டான், ஒரு 22,000 வாங்கிட்டான், அவனுக்கு லோன் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஒரே நாள்ல லோன் சாங்ஷன் பண்ணுது. எதன் அடிப்படையில பண்ணுது அப்படின்னா, அவன் இறந்துட்டானா கம்பாசினேட் லோன்ல அவனுடைய வேலை அவன் குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு போகும். ஒருவேளை அவன் அந்த லோனை கட்டலினால் அவனுடைய கவர்மெண்ட் அந்த லோனை கட்டும். அவனுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்ற பாலிசிஸ் அவன் இறந்தோன்னு அவனுக்கு வரக்கூடிய சம்பளத்தை அந்த லோன்கார எடுத்துக்குவான். இதுதான் பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்ல இருக்கிறவனுக்கு உண்டான லோன்ல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு வெஹிக்கிள் லோனா இருக்கட்டும், ஒரு பர்சனல் லோனா இருக்கட்டும், அனைத்தையும் கவர்மெண்ட்ல இருந்தால் அப்படின்னால் அவன் ஒரே நாள்ல வாங்க முடியும். அதே ஒரு பிரைவேட்ல இருக்கிறீங்க வாங்குறது எவ்வளவு சிரமம் அப்படின்னு நீங்க பிரைவேட்ல இருக்கிறவங்கிட்ட கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் குவார்டர்ஸ். நாம எங்க வேலைக்கு போனாலும் வீடு பார்க்கணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், வீடு தேடணும், நம்ம பொருள் எல்லாம் ஏத்தணும் இறக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் அதே கவர்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி குவார்டர்ஸ். இந்த குவார்டர்ஸ் அப்படிங்கிறது பிரைவேட்ல 90% வேலைகளுக்கு கிடையாது, ஒரு 10% ரொம்ப டாப் எண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் அது இருக்கும். அந்த விஷயங்களும் நம்ம கவர்மெண்ட் வேலையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். கம்பாசினேட் கிரவுண்ட். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வேலை அதோட முடிஞ்சது. அவங்க குடும்பம் அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு இருக்கும். பட் ஆனா கவர்மெண்ட்ல மட்டும் அவங்க இறந்தா அவங்களுடைய மனைவியோ குழந்தைகளோ யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வேலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாங்க. ஓகே, வேகன்சிஸ். ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் எத்தனை காலி பணியிடங்கள் வரும் அப்படின்னா குறைந்தபட்சம் 8000 காலி பணியிடங்கள் வரும். இந்த 8000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. நாம் இந்த வருஷம் வரக்கூடிய காலி பணியிடங்களை எத்தனை பேர் போட்டியிடுறோம், எத்தனை பேர் இதுல கலந்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, முக்கியமான விஷயம். சரிங்க சார், இந்த எக்ஸாம் நான் படிக்கணும்னா எவ்வளவு நாள் என்னுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 75 நாள், அடுத்து அதிகபட்சம் 90 நாள். அப்ப 75ல இருந்து 90 நாள் பண்ணா என்னால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த 90 நாள்ல மட்டும் முடியாது. முழுக்க நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கு, என்னென்ன படிக்கணும், என்ன ஏது, அதில் இருக்கக்கூடிய மொத்த விஷயங்கள், எப்படி கொஸ்டின் பேப்பர் வரும், கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி செட் பண்ணுவாங்க, எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, இது எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 75 நாட்கள்ல இருந்து 90 நாட்கள் நம்ம எடுத்துக்கோம். சரி, ஓகே. ஒய் 2021 ஒரு முக்கியமான ஸ்லைடுங்க. ஏன் 2021 நம்ம படிக்கணும் அப்படின்னா கடைசியா நடந்த தேர்வு நவம்பர் 2019 தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்வுகள் நடக்கல. CCSE 4ல குரூப் 1 மட்டும் நடந்தது. சோ இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாம் ஒன்னு சேர்ந்து வரக்கூடிய ஒரு எக்ஸாமாக 2021 அமையும். 2020 கோவிட் காரணமாக எந்த எக்ஸாமும் நடத்தாம விட்டுட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் 2021 கூட எக்ஸாம் நடக்காமல் வரலாம். அப்படி ஒருவேளை 2021 நடக்காம 2022 ஸ்டார்டிங் நடந்தால் 15,000 வேகன்சி குறைந்தபட்சம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியது. ஆஃப்டர் எலெக்ஷன், தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய முதல் தேர்வு அப்படிங்கிறதுனால எப்பவுமே தேர்தல் முடிஞ்சு வரக்கூடிய எல்லா எக்ஸாமே வேகன்சி அதிகமா இருக்கும். அதை விட ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா இதுவரை நான் 10 வருஷமா படிச்சேன், 5 வருஷமா படிச்சேன், நான் பாஸ் ஆகல அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் சமச்சீர் புக்கை கரைச்சு குடிச்சிருப்பாங்க முழுசா. ஆனால் இப்ப வரக்கூடிய எக்ஸாம் நீங்க நியூ சமச்சீர்ல இருந்து எழுத போறீங்க. சோ 10 வருஷம் படிச்சவனும் ஈக்குவல் தான், 90 நாள் படிச்சவனும் ஈக்குவல் தான். ரெண்டு பேருக்கு ஈக்குவலா தான் கொஸ்டின் பேப்பர் இருக்க போது. அது காரணம் என்ன, இந்த சமச்சீர் புக். சோ 2021 இதுவரைக்கும் நடந்த தேர்வுகளை விட மிக ஒரு முக்கியமான தேர்வு. அதிகப்படியான வேகன்சி வந்து புது சமச்சீராக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஓகே, இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, தினசரி தேர்வு, வாராந்திர தேர்வு, மாத தேர்வு, சப்ஜெக்ட் வைஸ் உண்டான தேர்வு, சிலபஸ் வைஸ் உண்டான தேர்வு, இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா 2016 வரைக்கும் இருந்த எக்ஸாமினுடைய ஸ்டாண்டர்ட் வேற, ஆனா 2020 இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேற. ப்ரிப்பேர் பண்றவங்க கேட்டீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம தயார்படுத்திக்கிறதுக்கு வெறும் படிக்கிறதுனால மட்டும் முடியாது. நம்ம படிக்கிறத அதிகப்படியான தேர்வுகள் எழுதுறது மூலியமா தான் நம்மளால அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை நம்ம ஷெட்யூல் பண்ணணும்.